வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வந்து இந்த சேனலில் எம்ப்ராய்டரி கிளாஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பேசிக் பிக்னஸ்க்காக வேண்டியது. இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் எம்ப்ராய்டரி தான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸ்டிச்சஸ்ஸு. அது வந்து நீங்கள் வாஷிங் மிஷினில் போட்டு கூட வாஷ் பண்ணாலும் அந்த ஸ்டிச்சஸ் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். அதனால் ஹேண்ட் எம்ப்ராய்டரி பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியானது தான். நீங்கள் வந்து ஈஸியாக கற்றுக்கலாம். இதுக்கு வேணுன்ற பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக இருக்க இந்த ஃப்ரேம், எம்ப்ராய்டரி ஃப்ரேம், ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஃப்ரேம், இதுதான் அது. இது வந்து நிறைய சைஸில் இருக்கும். பிக்னஸ்க்கு வந்து இதை விட சின்ன சைஸ் இருக்கும். பேசிக் சின்ன சைஸில் இருக்கிறதுலையும் நீங்கள் போடலாம். என்கிட்ட நானாக இது நார்மலாக இருக்கிறதுனால நான் இதை யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து கிளாத் வந்து காட்டன் கிளாத் வந்து நான் ஒயிட் எடுத்திருக்கேன். ஒயிட் கலர்னால் உங்களுக்கு எல்லா கலர்ஸுமே இதில் போடலாம். சாதாரணமாக ப்ளவுஸ் மெட்டீரியல்லாம் இருக்கும் இல்லையா, பிக்னஸ் வந்து நீங்கள் அதிலே யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் ஒயிட் கிளாத் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ட்ரா பண்ணுறதுக்கு பென்சில், தென் த்ரெட்டு வந்து நிறைய கலர்ஸ், ஆங்கர் த்ரெட்டு தான் நல்லா குவாலிட்டியான த்ரெட்டு நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் அதுக்கு பிக்னஸ் வந்து நீங்கள் இந்த டாலி, டிஎம்சி அந்த மாதிரி த்ரெட்ஸ் எல்லாம் இருக்கும், அந்த மாதிரி நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஊசி, சாதாரணமாக நம்ம தைக்கிற ஊசி இருக்கு இல்லையா, அந்த ஊசி தான். அதில் வந்து இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, இந்த நூலை வந்து இது வந்து 6 ஸ்ட்ராண்ட்ஸாக இருக்கும். அதை வந்து நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி 3 எடுத்துக்கணும். 3 ஸ்ட்ராண்ட்ஸை எடுத்து இது இந்த ஊசியில் கோர்த்து இப்படி நாட் போட்டு வச்சுக்கணும். அவ்வளோதான். நான் 2 கலர்ஸ் வச்சுருக்கேன். இப்போ வந்து உங்களுக்கு நான் வந்து இந்த ஸ்டாண்டில் வந்து எப்படி இந்த கிளாத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றதை காமிக்க போகிறேன். இதில் வந்து இப்படி எடுத்திங்கன்னா இந்த 2 ரிங் இருக்கும். இதில் வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற ரிங்கு வந்து மேலே வரணும். ஃபஸ்ட்டு இந்த ரிங்கை வந்து கீழே இப்படி வச்சிடணும். வச்சுட்டு கிளாத்தை வந்து ஒரு கார்னராக எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் டிசைன்ஸ் நிறையா போட்டு பார்க்க ப்ராக்டிஸ் பண்ணலாம், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதில் வந்து இதை இப்படி வச்சிடணும். வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த இன்னொரு ரிங்கை இப்படி வச்சிடணும். அவ்வளோதான். வச்சுட்டு உங்களுக்கு இந்த இது வந்து துணி வந்து நகராமல் இருக்கிறதுக்கு நல்லா இதை வந்து டைட் பண்ணி இந்த இதில் வந்து நல்லா இப்படி டைட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸில் வந்து கிட்டத்தட்ட 52 ஸ்டிச் இருக்குது. பேசிக் ஸ்டார்டிங் ஸ்டிச் வந்து ரன்னிங் ஸ்டிச், நம்ம தமிழ் வந்து ஒட்டு தையல்னு சொல்லுவோம். அதுதான், அதுக்கு பேர் வந்து இங்கிலீஷில் ரன்னிங் ஸ்டிச். இப்போ ரன்னிங் ஸ்டிச்சுக்கு நான் இப்போ சும்மா ஒரு சின்னதாக ஒரு மாங்காய் மாதிரி போட்டிருக்கேன். பாட்டர்ஸ் வந்து ஒரு சிம்பிளாக ஒரு லைன் போட்டு அதில் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இந்த இது வந்து நல்லா தெரிகிற மாதிரி போட்டுக்கணும். எந்த இடத்துல இருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். உள்ளே இருக்கிறதுக்கு நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். உள்ளே வந்து என்னென்னா, கீழே உள்ள அடியிலேருந்து மேலே குத்தி எடுக்கணும். சாதாரணமாக நீங்கள் போடுறது தான். எப்பயுமே நூல் வந்து கொஞ்சம் சின்னதாக எடுத்துக்கணும். ரொம்ப லென்த்தியாக இருந்ததுன்னா சிக்காகும். சிக்காச்சுன்னா உங்களுக்கு வந்து போடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும், அங்கங்கே ஸ்டக்காகி நின்றுடும்.
பாருங்கள், இது ஒரு இது முடிச்சாச்சு. முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பின்னாடி நார்மலாக நீங்கள் வந்து முடிச்சு போட்டிங்கன்னா போதும். அவ்வளோதான். எங்கே வேணால் ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ஆரம்பிக்கிற இடம் வந்து ஒரு கார்னரில் தான் ஸ்டார்ட் பண்ணணும் இல்லை, எங்கே வேணால் ஸ்டார்ட் பண்ணலாம். நமக்கு வசதியாக இருக்கான்னு மட்டும் நம்ம பார்க்கணும், அவ்வளோதான். இந்த கார்னர் ஷார்ப்பாக தெரியணுன்னா கொஞ்சம் அந்த ஒரு ஸ்டிச்சு போட்டதுக்கப்புறம் அடுத்த இதிலேருந்து இப்படி ஆரம்பிச்சுக்கணும். அப்போ தான் நல்லா தெரியும். இது வந்து இதில் பார்த்திங்கன்னா நக்ஷத் காந்தா ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நம்ம ஃபில்லிங்காகவும் யூஸ் பண்ணலாம் இந்த ஸ்டிச்சை.